ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எடுத்து ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சிவா வந்து எசக்கியை வந்து பயங்கரமாக அடித்து வீட்டுக்குமே தரன்னு எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் மகா தான் அந்த அம்மன் நகையை திருட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுக்கு தெரிஞ்சதும் தப்பு பண்ண நீங்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பேங்க்லேருந்து அன்னபூர்ணிக்குமே ஒரு கால் வந்திருக்கும். அந்த 18 லட்சம் வந்து ஆறுமுகம் வந்து கட்டுறதா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பணத்தை வந்து இன்னுமே கட்டலை அப்படின்ற மாதிரியுமே பேங்க் சைட்லேருந்து ஒரு இன்ஃபார்மர் பண்ணியிருப்பாங்க அன்னபூர்ணிக்கிட்ட. உடனே அந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போயிட்டு ஆறுமுகம், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரியுமே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அதில் அந்த பணத்தை எண்ணி பார்க்குற போது தான் தெரிய வருது 1,00,000 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்லவும் மறுபடியும் இங்கே ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் சேர்ந்து உள்ளேயுமே மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எந்த பணமும் இல்லை. 17 லட்சம் தான் இருக்குது. 18 லட்சத்தை வச்சதில் 1 லட்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதை கேட்டதுமே மகா வந்து இங்கே சிந்து தான் இந்த பணத்தை எடுத்திருப்பா, கண்டிப்பாக அவள் தான் ஒரு ஃப்ராடுக்காரி, அதுவும் இல்லாமல் இப்போ கேட்ரிங் வேறு திறந்துருக்கா, அதுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கும், அதனால தான் அவள் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ அன்னபூர்ணி அக்கா ரூமில் இருந்து அந்த பணத்தை திருடிட்டு போயிருக்கா. அக்கா அவள் தான் அக்கா எடுத்திருப்பா, கண்டிப்பாக அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணி வந்து மகா எடுத்துருக்க இது சிந்து எடுத்திருக்க மாட்டா, அவள் நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகா வந்து அக்கா நீங்கள் அவளை நம்பவே முடியாதுக்கா, அவள் அந்த கல்யாணத்தில் கூட சிவா மேலே இருக்கிற அன்பை வச்சுக்கிட்டு அவள் நிறைய பொய் சொல்லலையா, சாமி மேலெல்லாம் சத்தியம் பண்ணலையா, அவள் நிறைய ஃப்ராடுக்காரிக்கா, அவள் இந்த பணத்தை கண்டிப்பாக அவள் தான் அக்கா எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிந்துவை கூட்டிகிட்டு வந்து கேட்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே கூட்டிகிட்டு வரதுக்காக ஐஸு போகிறாங்க. ஐஸுவுமே அங்கே சிந்துவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விடவும் உடனே மகாவும் போயிட்டு சிந்துக்கிட்ட, சிந்து நீ தானே இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா கேட்கவும் உடனே இங்கே சிந்து வந்து அத்தை என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பணம் நான் எனக்கு எப்போ காணாமல் போச்சுன்னு கூட தெரியாது, இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதுவும் இல்லாமல் எனக்கு பணம் தேவைன்னா நான் போய் என்னோட அக்கௌண்ட்லேருந்தே நான் வந்து லோன் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் கேட்ரிங் திருப்பி விழாக்கே நான் லோன் போட்டு தான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்லவும் உடனே இங்கே மகாவும் சிந்து நீ இங்கே ஃப்ராடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த பணத்தை நீ எடுத்தன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாட்சியை அழிக்கிறதுக்காக நீ இது லோனுமே போட்டு வச்சுருக்கியா, உன் பிளானெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏமாற்றி இங்கே சிவாவை கல்யாணம் பண்ண மாதிரி இந்த பணத்தையும் திருடிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ தானே இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கவும் உடனே சிந்துவுமே அத்தை அன்னபூர்ணியத்தை நான் எனக்கு இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கூட தெரியாது, அதே மாதிரி சத்தியமாக நான் இந்த பணத்தை எடுக்க கிடையாது, ஆனால் நீங்கள் என்ன போய் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. உடனே மகாவும் சிந்து நீ எவ்வளோ நடித்தாலையும் இந்த பணத்தை நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவி வந்து அன்னபூர்ணியத்தை நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பத்தை இங்கே மகாத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சிந்துவை நீங்கள் செக் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் சிந்து மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, சிந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த பணத்தை கண்டிப்பாக எடுக்க மாட்டா, அதுவும் இல்லாமல் சிந்து வந்து சிவா மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம், ஆனால் சிந்துவே பொய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே கூடாதத்தை, நீங்கள் அப்படி இந்த வீட்டில் எல்லாரும் தான் இருக்காங்க, நீங்கள் ஏன் மேலேயும் சந்தேகப்படணும், அப்படி இல்லைன்னா ஐஸ்வர்யா மேலேயும் நீங்கள் சந்தேகப்படணும், ஆனால் நீங்கள் சிந்து மேலே மட்டும் சந்தேகப்படுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சிந்துவை கேட்கவே கூடாது, அதுவும் இல்லாமல் சிந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டருமே, ஏன்னா அவள் இந்த மாதிரி பணத்தெல்லாம் சீப்பு இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணவே மாட்டா, அதுவும் இல்லாமல் சிந்துக்கு பணத்தை மேலெல்லாம் ஆசையே கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருந்துமே நீங்கள் சிந்து மேலே சந்தேகப்படுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகும், அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு சந்தேகத்தை நீங்கள் எல்லார் மேலேயுமே வச்சு எல்லாரையுமே நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் இது பைரவி நீ சொல்கிற மாதிரி எல்லாருமே செக் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு தப்பாகவும், அது இல்லாமல் அவங்க மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலாகவும் ஆகும், அதனால இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்கே பைரவியும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் எடுக்காத அந்த சிந்துவை நீங்கள் இப்படி பழி சுமத்துறது மிகப்பெரிய ஒரு தப்பத்தை, நீங்கள் சிந்து இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்லவும் இதை கேட்ட அன்னபூர்ணியும் இது பைரவி நீ இந்த விஷயத்தில் நீ இதில் தலையே இடக்கூடாது, அதுவும் இல்லாமல் சிந்து மேலே சந்தேகமாக தான் நம்ம இந்த விஷயத்த கேட்டோம், அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சிந்து வந்து நிறைய
பொய் சொல்லியிருக்கா, அதனால தான் அவ மேலே சந்தேகப்பட்டுச்சு. மற்றபடி அவள் தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கன்ஃபார்மே பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் இங்கே வந்து பைரவி சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆறுமுகம் வந்து இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் இங்கே சிந்து வந்து இன்வால்வே ஆக மாட்டாங்கம்மா. அந்த பணத்தில் கண்டிப்பாக சிந்து வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த பணத்தை எடுக்கிறது கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சிந்து மேலே சந்தேகப்படுறது மிகப்பெரிய ஒரு தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மகாவும், அக்கா இந்த விஷயத்தில் எனக்கு கண்டிப்பாக இங்கே சிந்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது. சிந்து வந்து நல்லபடியாக கேட்ரிங்கும் ஓப்பன் பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே சிந்து மட்டும்தான். உங்கள் பணத்தை எடுத்தது சிந்து தான்க்கா. நீங்கள் சந்தேகமே படாதீங்க, சிந்து தான் அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கா. எப்படியோ சிந்து நீ அந்த பணத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து அக்கா கிட்ட கொடுத்து தான் ஆகணும். நீ தான் எடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே பைரவியும், அத்தை நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது ரொம்பவே தப்பு அத்தை, நீங்கள் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் அங்கே மகா கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும், பைரவி நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இரு பைரவி, அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்தவங்க இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. சிவாவும் இங்கே எசக்கிய வெளியே அங்கே காருக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டு உள்ளேயுமே இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனால் மகா வந்து எல்லா விஷயத்துலையுமே இப்போ மாட்ட போகிறாங்க. ஆனால் இதை மாட்டிட்டு அங்கே மகா என்ன சொல்லி இவங்களெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திணச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே அன்னபூர்ணி, பைரவி, ஆறுமுகம், சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே சிவா வந்து எசக்கிய சட்டி பிடிச்சி அங்கே உள்ளேயுமே நூக்கிட்டு போயிட்டு விட்டுறாங்க. விட்டதும் அங்கே சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எசக்கி எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி கேட்கவும், உடனே சிவாவும், பிரியம்மா இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பிரியம்மா. இந்த விஷயத்தில் இவன் மட்டும்தான் அந்த நகையை திருடனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இதில் இன்னொருத்தருமே இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே செல்லவும் பயங்கர அதிர்ச்சியாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க மகா. உடனே இங்கே மகாவும், சிவா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த நகையை திருட சொன்னது யார், அதுவும் இல்லாமல் இங்கே எசைக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்கவும், உடனே இங்கே சிவாவும், அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, இந்த விஷயத்த யார் எடுக்க சொன்னாங்க, அது எதனால் இங்கே எசக்கி அந்த நகையை திருடனா அப்படின்ற விஷயத்த முதல் கொண்டு நான் எல்லாமே வீடியோ ஆதாரமாக எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஆறுமுகமும் பைரவியும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் கோவத்திலையுமே இருக்காங்க. உடனே பைரவி, சிவா யார் சிவா அந்த நகையை எடுக்க சொன்னது, அதுவும் இல்லாமல் எசைக்கு பின்னாடி யார் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி இங்கே பைரவியுமே கேட்கவும், உடனே பைரவி நான் எல்லாருக்குமே இந்த உண்மையை சொல்லியே ஆகுவேன், அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க எப்போவுமே தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, பெரியம்மா எனக்கு எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் யார் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், சிவா யாருப்பா செஞ்சது, நீ யாருன்னு சொல்லாமலே நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவாவும், அது யாருமே இல்லைம்மா, இந்த வீட்டில் இருக்கிறாங்கல்ல இங்கே மகா அம்மாவும் இங்கே எசக்கியும் சேர்ந்து தான் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுனால அந்த நகையை அம்மா வந்து எசக்கியை வச்சு திருட சொல்லியிருக்காங்க. இது அம்மா செஞ்சதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்க சொல்லியிருக்காங்க இங்கே எசக்கிய. ஆனால் நான் கையும் காலமாக அங்கே கோயிலில் பிடிச்சி இவனை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இங்கே எசக்கியை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவனை ஜெயிலையுமே இருக்க வச்சோம். ஆனால் ஜெயிலிருந்து இங்கே அம்மா வந்து உங்கள் ரூம்லேருந்து 1,10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வக்கீல்கிட்ட கொடுத்து இங்கே எசக்கியை வெளியே கொண்டு வந்து ஒரு ரூமில் தங்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளேயே இவனை கையும் காலமாக பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இதில் அம்மா தான் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு
ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அம்மா தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே கோயிலில் நின்றுக்கிட்டு இங்கே சிந்துவை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும், அதுக்கு எதனா ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரியுமே இங்கே அன்னபூர்ணி கிட்ட சிவா சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பைரவி, ஆறுமுகம், சிந்து, அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபம் இங்கே மகா மேலே. அந்த 1,00,000 இங்கே சிந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து எல்லார் முன்னாடியுமே சிந்துவை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பணத்தை யார் எடுத்து வெட்ட வெளிச்சமாக பார்த்தீங்கன்னா சிவா வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி வந்து பயங்கர கோபத்தோட மகா கிட்ட போயிட்டு கன்னத்திலே பல்லார்னு சொல்லிட்டு 4 அறை விட்டுட்டு, பைரவி இது சாரி இங்கே மகா நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த அம்மன் நகையை நீ எசக்கியை வச்சு திருட சொன்னது இல்லாமல் என் வீட்டில் என் ரூமில் இருந்து நீ 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு அந்த பழியை தூக்கி நீ சிந்து மேலே போட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் நீ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மேலே பள்ளி போட்டுட்டு இருந்த பார்த்தியா, அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் அங்கே சிந்து இந்த விஷயத்தில் எந்த ஒரு பணத்தையுமே எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் நீ எங்கள் சிந்து தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோராக சொல்கிற போதே எனக்கு உன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஆனால் நீ அந்த நகையும் திருட சொன்னது இல்லாமல் இங்கே அந்த 1,00,000 ரூபாவை எடுத்ததும் இங்கே சிந்து தான் சொல்கிறது நீ செஞ்சதெல்லாம் கேட்குற போதே எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக கிடையாதா? அதுவும் இல்லாமல் நீ அந்த பணத்தை நீ என்கிட்ட கேட்டிருந்தனா கூட நானே கூட எடுத்து கொடுத்துருப்பேன். அதுவும் எசக்கியாக தான் வெளியே கொண்டு வரதுக்காக நீ அந்த பணத்தை கேட்டிருந்தனா நான் கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுத்துக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீ அந்த அம்மன் நகையை திருடி நீ மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சவங்க இந்த வீட்டுக்குள்ளே இடமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே அனுமதியும் கிடையாது. இந்த வீட்டை விட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பணும். அதுவும் இல்லாமல் நீ அந்த நகையையும் அந்த பணத்தையும் திருடனுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் அந்த 1,00,000 சிந்துக்கிட்ட நீ மன்னிப்புமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்லிடுறாங்க. மகா கேட்டதுமே இதை அக்கா நான் எந்த தப்புமே பண்ணலக்கா, இங்கே இது சிவா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க்கா, இங்கே அது எஸ்சிக்கு வந்து என் மேலே ஒரு பழி சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கியை மிரட்டி அவன் இப்படியெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவா இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோபமாகவும், பெரியம்மா இவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அதை நான் வீடியோவை ஆதாரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலுமே ப்ளே பண்ணி அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட கொடுத்துடுறாங்க. உடனே அங்கே அன்னபூர்ணியுமே பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க. இங்கே மகா வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலையும் இதுக்கு மேலே நம்மளை அவ்வளோதான் அன்னபூர்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு மாதிரியுமே ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயுமே திணச்சி அப்படி இப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பைரவியுமே வந்து அத்தை நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு சிந்து மேலே அந்த பழியை தூக்கி போடுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச தப்பை செய்யாத மாதிரியே நல்லா அப்படியே ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஆதாரப்பூர்வமாக இங்கே சிவாவுமே நிரூபிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நீங்கள் அன்னபூர்ணி அக்கா இந்த அன்னபூர்ணியத்தை என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை தான் செஞ்சு ஆகணும். அது இல்லாமல் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை அன்னபூர்ணியத்தை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்பவே நம்பிக்கையாகவும் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன் இல்லத்த இந்த விஷயத்தில் இங்கே சிந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மகாத்தை வந்து சிந்து மேலே வேணுமுன்னே பழி சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க இப்போ இல்லத்த அவங்க அப்போ இருந்தே இங்கே சிந்துவை பிடிக்காததுனால இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எல்லா தப்பையுமே பண்ணிட்டு அந்த ஒரு தப்பை வந்து அங்கே சிந்து மேலே சொல்லி சிந்துவை துரத்தணுன்னே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே எசக்கியும் மகாத்தை மட்டும்தான். இவங்கள நீங்களே பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் சிந்து மேலே இவ்வளோ பெரிய அம்மாண்டமான ஒரு பழியை சுமத்துனதை நினச்சிக்கிற போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சிவா வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிட்டாரு. இல்லைனா நீங்கள் சிந்துவை தான் தப்பாகவும் எல்லாருமே நீங்கள் பேசிகிட்டு இருந்துப்பீங்க. ஆனால் நீங்கள் கண்மூடித்தனமாக இங்கே
மகாத்தா சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவே கேட்கக்கூடாது. அதுவும் இல்லாம நீங்க அப்போ இருந்தே மகாத்தா என்ன சொல்றாங்களோ நீங்க அத கேட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மகாத்தா தான் எல்லா தப்பும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் முன்னாடியே இங்க மகாத்தா தான் இந்த விஷயத்த பண்ணது, அந்த பணத்த எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க மகா மேல எதுக்காக சந்தேகப்படுற? அதுவும் இல்லாம ஒருத்தர் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாமலே நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த விஷயத்த நான் எதுவுமே சொல்லாமலும் இருந்தேன். ஆனால் இப்போ இவங்க தான் இந்த பணத்தையும் எடுத்தாங்க, அதுவும் இல்லாமல் அந்த நகையையும் எடுக்க சொன்னாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிச்சத்த. இந்த விஷயத்தில் நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே ஆமாங்கம்மா, இதுக்கு மேலே இவங்கள இப்படியே சும்மாலாம் விடக்கூடாதும்மா. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணுமா, இதுக்கு மேலே இவங்கள சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிவாவும் ஆமாங்க பெரியம்மா, நான் இந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலையும் சிந்துவே பண்ணியிருந்தாலையும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏன்னா இங்க அம்மா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸெப்டே பண்ணலை. ஆனால் அப்படி ஒரு தப்பை அவங்க பண்ணிட்டாங்க. இப்படியே அவங்கள விட்டா மறுபடியும் இப்படி ஒரு தப்பை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலேயுமே அவங்கள இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுமா இது பெரியம்மா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவெடுத்தாலையும் அதுக்கு நான் சம்மதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும் எங்கே பாரு இது மகா, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட என்னால் நம்ப முடியல. ஆனால் நீ உன் மேலே வச்சுட்டு இருந்த மரியாதையும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களையும் இப்போ ஒரே நிமிஷத்தில் நீ எல்லாமே அழிச்சிட்ட. இதுக்கு மேலே உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி இந்த பணத்தை எடுக்கிறதும் அந்த நகையை எடுக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு ஆனால் அப்பாவியாக இருக்கிற சிந்து மேலே நீ பழி போடுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீட்டில் சிந்து தான் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீயுமே இவ்வளோ பெரிய ஃப்ராடு தன்னை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்போ அங்கே சிந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் பண்ணது தப்புனா, மிகப்பெரிய ஒரு தப்புனா. ஆனால் இந்த ஒரு டைமில் நீ இந்த நகையை திருட சொன்னதையும் இந்த பணத்தை என்னை கேட்காம எடுத்ததும் மிகப்பெரிய ஒரு தப்பு தான். இங்கே சிந்து பண்ணதை விட நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். ஆனால் சிந்து கூடவே இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன் அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால. ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு நான் உன்னை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அது இல்லாமல் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எங்கள் சிவா இந்த வீட்டில் உங்கள் அம்மா இருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் நான் முன்னாடி தான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு நீ பாசத்தை காட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா உங்கள் அம்மா வந்து இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவும் பெரியம்மா எனக்கு நான் இப்படி அம்மாவை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா இங்கே எசைக்கு ஏன் நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மா 1,10,000 எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க தப்பு பண்ணிட்டு அவங்க தப்பிக்கக்கூடாது, தண்டனையை அனுபவிச்சாகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த கேட்டு நீங்கள் கரெக்டான ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்லைனா இங்கே எசக்கையும் அம்மாவையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இன்னொன்றுமே சொல்கிறாங்க சிவா. உடனே அம்மா இங்கே சிந்து ரொம்பவே நல்லவம்மா, அவ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்ரிங் திறந்தா. அந்த கேட்ரிங் திறந்து அதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஆசைப்பட்டா. நீங்கள் அங்கே கேட்ரிங் திருப்பி விழாக்கு வந்து அங்கே ரிப்பனை கட் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே அதை நினச்சி அங்கே சிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அப்படி ஒரு நல்ல ஒரு மனசு வச்சிட்டு இருக்கிறக்கா சிந்து. ஆனால் அவ்வளோ பெரிய நல்ல மனசு வச்சுக்கிட்டு இருந்த சிந்து மேலேயே இப்படியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சிந்துவை புரிஞ்சுக்காமல் சிந்துவை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சிந்து உங்களை ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி அத்தைக்கு நான் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிந்து வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம முதல்ல வந்து சிந்து ஒரு தப்பு பண்ணா அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே நீங்கள் சிந்துவை ஒதுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்பவே தப்புன்னு தோணுது பெரியம்மா. இப்போ இவ்வளோ பெரிய இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உங்களை புரிஞ்சிக்காம இப்போ அம்மாவே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற போது அங்கே சிந்து வந்து என் மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால மட்டுமே அவள் அப்படி ஒரு பொய்யை சொல்லி அந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா.
அதனால நீங்கள் சிந்துவை மன்னிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, சிந்து ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் உன் விஷயத்தில் அவள் பொய் சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் அவளை மன்னிக்கவும் மாட்டேன், அவள் செஞ்ச தப்பை மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே மகா, நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ சொல்லியும் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தனா நீ உன்னை வேறு மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். அதுவும் இல்லாமல் உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு உண்மை காரணம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்தோன்னா நீ இந்த வீட்டில் இருந்ததுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு மட்டும்தான் உன்னை போலீஸை கூப்பிடாமல் இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. மற்றபடி நான் வேற ஆளாக இருந்திருந்தாங்கன்னா கையும் காலமாக தட்டி அங்கே முட்டிக்கு முட்டி தட்டுற அளவுக்கு அங்கே போலீஸ்கிட்ட சொல்லி நல்ல ஒரு டீப்பான விசாரணை கொடுக்க சொல்லி அங்கே ஆர்டர் போட்டிருப்பேன். ஆனால் நீ இன்னமும் இந்த வீட்டில் இருந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மன்னிச்சு விட்டுற. அதுவும் இல்லாமல் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே மகாவும், அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிக்கோங்கக்கா, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே கெஞ்சவும், உடனே இங்கே பைரவி வந்து, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கெஞ்சலானுமே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு இறையாக இங்கே சிந்துவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் பொய் மேலே பொய் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணாத சிந்து மேலே நீங்கள் பழி சுமத்திட்டு அங்கே சிந்துவை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் வந்து நிச்சயமாக மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் நிறைய நாள் தப்பு பண்ணீங்க, மாட்டாமல் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் அப்போவே திருந்திருக்கணும். ஆனால் திருந்தாமல் நீங்கள் சிந்துவை இந்த வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இதுக்கான தண்டனை வந்து இங்கே அன்னபூர்ணியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் நீங்கள் செஞ்சாகணும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியத்தை சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு நீங்கள் உடனே கிளம்பணும். அது இல்லாமல் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வெறுப்பாகவும் இருக்குது. நீங்கள் சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு பழியை வந்து சுமத்தினீங்க. அதை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபமும் வந்துச்சு. ஏன்னா சிந்து இப்படி ஒரு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இத்தனை நாளும் இங்கே அன்னபூர்ணி அத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி அத்தை இவ்வளோ நாளையுமே பார்த்து சிந்தி இந்த ஒரு தப்பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத்தைக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் மட்டும் இந்த சிந்து மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையை உடைச்சி அத்தையும் பார்த்தீங்கன்னா சிந்து மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து மறையிற மாதிரி இங்கே சிவா வந்து நல்ல டைமில் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் முன்னாடியுமே நிரூபிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பணத்தை எடுத்ததும் இல்லாமல் முன்னாடியே நீங்கள் அந்த அம்மன் நகையை திருடிருக்கீங்க. உங்களை அம்மனே மன்னிக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் அம்மன் வந்து தண்டிக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே பயப்படணும். அதனால நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அப்பாவே இருக்கிற சிந்து மேலே நீங்கள் இந்த பழியை வந்து தள்ளிட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் மறுபடியும் நினைக்கக்கூடாது. மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணணும்னு கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் பைரவி எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்கள இந்த வீட்டில் இருந்து துரத்துனா எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா இந்த வீட்டில் மகா வந்து சும்மா தான் இருக்கா. ஆனால் அவள் சும்மா இருந்தாலையும் அவள் சிவாவுடைய அம்மாவாக இருந்தா. ஆனால் இப்போ அந்த தகுதியையும் அந்த ஒரு மரியாதையையும் இழந்துட்டா. இதுக்கு மேலே அவளுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இங்கே அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்லிடுவோம். உடனே மகா வந்து, அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் வேறு எந்த ஒரு தண்டனையாவது கொடுத்துருங்க, ஆனால் அந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போ சொல்லாதீங்க, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து கெஞ்சவும், உடனே எசக்கியும் அக்கா இங்கே மகாத்தா மகாக்கா சொல்கிற மாதிரி இங்கே
சிந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் சிவா லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாக்கா யோசிச்சு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நீங்கள் மகாக்காவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட மகாவும் எசக்கியுமே கெஞ்சவும், உடனே இங்கே அன்னபூர்ணி வந்து எசக்கி உனக்கு இங்கே என்னை மன்னிச்சிக்கோ, என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுதான். ஏன்னா நீ அந்த தகுதியை இழந்துட்ட. அதுவும் இல்லாமல் நீ உங்கள் அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு துரோகம் பண்ண நினச்ச பார்த்தியா, அப்போவே நீ மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அதுவும் இல்லாமல் மகாவை யோசிச்சு மட்டும்தான் உன்னையும் 2 பேரையுமே நான் சும்மா விடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் 10 சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அது இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டுறாங்க அன்னபூர்ணியுமே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.